மாவட்டம் கொடும்பாளூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் தங்கத்தால் ஆன பண்டைய கால குண்டுமணி கிடைத்துள்ளது. மத்திய தொல்லியல் துறையின் சார்பில் கடந்த ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இங்கு அகழாய்வு பணிகள் தொடங்கப்பட்டன. கொண்டை வடிவில் ஊசி, வட்டக்கல், நெசவு பயன்படும் உபகரணமான தக்லி உள்ளிட்டவை அகழாய்வில் கிடைத்துள்ளன. இந்த நிலையில் தற்போது தங்கத்தாலான 1 கிராம் எடையுள்ள குண்டுமணி கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் அழகிய வடிவிலான மூடப்பட்ட மண் பானையும் கிடைத்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே எருதுவிடும் விழாவில் காளை முட்டியதில் இளைஞர் உயிரிழந்தார். மோட்டூர் கிராமத்தில் 20வது ஆண்டு எருதுவிடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. அப்போது திருவிழாவை காண சென்ற அகரம் பகுதியில் வசித்த பரந்தாமன் என்பவரை காளை முட்டியதில் அவர் படுகாயமடைந்தார். குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வுக்கூடத்தை சுத்தம் செய்த மருத்துவ ஒப்பந்த பெண் பணியாளர் முகத்தில் திராவகம் கொட்டியதால் படுகாயமடைந்தார். எஸ்தர் என்ற பணியாளர் படுகாயமடைந்த நிலையில் வீரியமிக்க திரவத்தை கையாள கூறியதால் விபத்து ஏற்பட்டதாக கூறி சக தூய்மை பணியாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூரில் திருவிழாவிற்கு சென்ற கல்லூரி மாணவர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் தனியார் கலைக்கல்லூரியில் பயின்ற ஸ்ரீஹரிராம் என்பவர் தனது நண்பர்களுடன் கரூரில் உள்ள நொய்யல் செல்லாண்டியம்மன் கோயில் திருவிழாவிற்கு சென்றிருந்தனர். மரவாளபாளையம் பகுதியில் உள்ள காவிரி ஆற்றில் அனைவரும் குளித்தபோது ஸ்ரீஹரிராம் திடீரென தண்ணீரில் மூழ்கினார். தகவலறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் காவிரி ஆற்றில் இறங்கி தேடுதலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நீரில் அடித்து செல்லப்பட்ட ஸ்ரீஹரிராமை சடலமாக மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பொது இடங்களில் இருந்த அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் தேசிய, மாநில நெடுஞ்சாலைகளில் உள்ள கட்சி கொடிக்கம்பங்களை ஏப்ரல் 21ஆம் தேதிக்குள் அகற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி வாணியம்பாடியில் 76 இடங்களில் உள்ள அரசியல் கட்சி கொடிக்கம்பங்களை நகராட்சி அதிகாரிகள், காவல்துறையினர் பாதுகாப்புடன் அகற்றினர். கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க கோரி அனைத்து கட்சிகள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் முன்பு போராட்டம் நடைபெற்றது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தபடி கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தனி மாவட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக, அமமுக, தேமுதிக, விடுதலை தமிழ் புலிகள், இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். உளுந்தூர்பேட்டையில் அரசு கலைக்கல்லூரி அமைக்க கோரி பொதுமக்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டையில் அரசு கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி இல்லாததால் இங்குள்ள மாணவர்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, விருதாச்சலம் போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு உளுந்தூர்பேட்டையில் கலைக்கல்லூரி அமைத்திட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே மின் இணைப்பு வழங்காமல் விவசாயியிடம் மின்கட்டணம் வசூலித்ததாக புகார் எழுந்துள்ளது. ஆவல் நாயக்கன்பட்டியில் வசிக்கும் சுப்பிரமணி என்பவர் தனது மாந்தோப்பிற்கு புதிய மின் இணைப்பு பெற கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு விண்ணப்பித்திருந்தார். அதற்கான பணத்தை செலுத்திய நிலையில் தற்போது வரை மின் இணைப்பு வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் மின்கட்டணம் செலுத்தக் கோரி அவரது செல்போனுக்கு குறுந்தகவல் வந்துள்ளது. மின்கட்டணத்தை செலுத்திவிட்டு இதுகுறித்து கேட்டபோது அதிகாரிகள் அலட்சியத்துடன் பதிலளித்ததாக சுப்பிரமணி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே மனைவி கொலை வழக்கில் 10 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பஞ்சகாளிப்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் தனது மனைவி பத்மாவை கடந்த 2015ஆம் ஆண்டு கொலை செய்ததால் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த அவர் கடந்த 10 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்தார். இதனால் அவரை தேடி வந்த காவல்துறையினர் பெங்களூருவில் வைத்து கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உப்பரப்பள்ளி கிராமத்தில் உள்ள 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதாக தகவல் வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பெட்ரோல் கேனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் வீட்டை வாடகைக்கு எடுத்து குட்கா பதுக்கி விற்பனையில் ஈடுபட்ட பிரபல சாராய வியாபாரி கைது செய்யப்பட்டார். ஆனந்தூர் பேருந்து நிலையம் பகுதியில் காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது இருசக்கர வாகனத்தில் குட்காவுடன் வந்த நபரை பிடித்து விசாரித்தனர். பின்பு அவரிடமிருந்து 280 கிலோ குட்கா, இருசக்கர வாகனம், 6 செல்போன்கள், 71,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே கிணற்றில் தவறி விழுந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 27 வயது இளைஞர் உயிரிழந்தார். அழகிரெட்டியாப்பட்டியைச் சேர்ந்த சண்முகம் ஆட்டுக்குட்டியை கிணற்றின் அருகே கட்ட முயன்றபோது தவறி தண்ணீரில் விழுந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மணப்பாறை தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவரது சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் அருகே ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் வழங்கப்பட்ட இலவச வீட்டுமனை பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரிதிவிமங்கலத்தில் கடந்த 2001ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 137 பயனாளிகளுக்கு தலா 2 சென்ட் வீதம் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. வீடு கட்டுவதற்கு முன்னதாகவே இந்த பட்டா ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டதை கண்டித்து உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கையில் மண்ணெண்ணெய் கேனுடன் மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விநாயகர் கோவிலை ரயில்வே நிர்வாகம் இடிக்க ஏற்பாடு செய்ததை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட சுவாமி விவேகானந்தா சேவா சங்க நிர்வாகிகளிடம் ரயில்வே துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு அவர்கள் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. ஓசூர், மத்திகிரி, பாகலூர், பேரிகை, சூளகிரி, உத்தனப்பள்ளி, கிளமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரமாக மழை கொட்டியது. கோடை வெயிலின் உஷ்ணத்தை மழை சற்று தணித்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி ஸ்ரீ உய்யவந்தாள் அம்மன் கோயிலில் பால்குட ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கி பொங்கல் விழா, அக்னிசட்டி புறப்பாடு மற்றும் பூச்சொரிதல் நிகழ்ச்சிகள் விமர்சையாக நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து தற்போது பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பரமக்குடி வைகை ஆற்றிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட பக்தர்கள் தலையில் பால்குடத்துடன் கோயிலுக்கு வந்தனர். அலகு குத்தியும், வேல் காவடி, இளநீர் காவடி எடுத்தும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதிய சிஎன்ஜி ஆட்டோக்களுக்கு பர்மிட் வழங்கக்கூடாது என வலியுறுத்தி பெரம்பலூரில் சிஐடியு அனைத்து வகையான வாகன ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆட்டோக்களை சிஎன்ஜி ஆட்டோக்களாக மாற்றம் செய்திட அரசு மானியம் வழங்க வேண்டும். ஆன்லைன் அபராதத்திலிருந்து ஆட்டோக்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும். சிஎன்ஜி ஆட்டோக்களுக்கு புதிய பர்மிட்டை அதிக விலைக்கு விற்பனை செய்து மோசடியில் ஈடுபட்டவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. சென்னை கொரட்டூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் ஏசி பொருத்த சென்ற ஐடிஐ மாணவர் கீழே தவறி விழுந்து காயமடைந்தார். பின்டவர் அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது தளத்தில் தயாநிதி மாறன் என்ற ஐடிஐ மாணவர் ஏசி பொருத்த சென்றுள்ளார். பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமின்றி பணியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக மாடியிலிருந்து கீழே விழுந்தார். இதில் அவரது கை, கால், தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். குடும்ப வறுமை காரணமாக பகுதி நேர பணியில் ஈடுபட்ட நிலையில் விபத்தில் சிக்கியது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அருகே திருநீர்மலையில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ரங்கநாத பெருமாள் கோயில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் பெருமாள் தாயாருடன் எழுந்தருளிய நிலையில் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட கர்நாடக மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டார். கர்நாடகாவிலிருந்து குறைந்த விலைக்கு மது பாட்டில்களை வாங்கி வந்து விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் பேரில் மஞ்சுநாதன் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 288 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் ஆனாமதுரை அருகே மத்திய நாற்றங்கால் பண்ணை அமைக்க சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. செய்களத்தூர் ஊராட்சியில் வனத்துறை சார்பில் நாற்றங்கால் பண்ணை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி இதற்கான சிறப்பு கிராம சபை கூட்டம் ஆட்சியர் ஆஷாஜி தலைமையில் நடைபெற்றது. அப்போது நாற்றங்கால் பண்ணை அமைக்கும் பணியை கைவிடுமாறு கிராம மக்கள் ஏகமனதாக கூறினர். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவை நீதிமன்றத்திற்கு அறிக்கையாக அனுப்புவதாக ஆட்சியர் கூறினார்.